சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா, ரியாத்லேருந்துங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இறைவன் கடவுளை வேண்டிக்கிறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறேன். நமக்கு இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குங்க. அந்த வேலை வாய்ப்பு பார்க்கலாம். நம்மளோட பிரச்சனைங்கிறது அப்புறம் அப்டேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்கே எப்படி வந்தோம், அங்கே எப்படி வந்தோங்கிறது அது அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு நோட்டிஷன் வரும். சரிங்களான்பா? ஓகே, வாங்க வேலைக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு போஸ்ட்டு போட்டிருப்போம். இந்த மாதிரி சவுதி அரேபியாவுக்கு பஸ்ஸுக்கு நியூ டிரைவர் வேணும், அதே மாதிரி சவுதி லைசன்ஸ் உள்ள டிரைவர் வேணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருப்போம். அதாவது சவுதி லைசன்ஸ்னால் ஹெவி லைசன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவாக அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? வீடியோவாக நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது இந்தியன் நியூ ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் வேணும். இந்தியன் நியூ ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் வேணும் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு. அவங்களோட பேசிக் சம்பளம் பார்த்திங்கன்னா 1300 சம்பளம் ப்ளஸ் 200 சாப்பாடு கொடுத்துருவாங்க. டோட்டலாக 1500 வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு அலோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு மாதம் ட்ரிப்பு அலோன்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு 2000 2200 வரையும் கிடைக்கும் மாதம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. 2000 2200 வரையும் கிடைக்கும் மாதம் அவங்களுக்கு ட்ரிப்பு அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறணும். இவங்க ட்ரிப்பு தான், கம்பெனிக்கு தான் ஓட்டணும். பிக்கப்பு ட்ராப்பு இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ட்ரிப் அலோன்ஸுங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் நியூ ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவருக்கு. ஓகேங்களா? அதேமாரி அவங்க பஸ்ஸு ஏதாவது ஓட்டியிருக்கணும். இந்தியாவில் பஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஓட்டியிருக்கணும். அப்போ தான் அந்த பற்றி அவங்களுக்கு டச்சே அந்த இது தெரியும். வேணும் ஓட்டியிருந்தாலும் ஓரளவு தான் இருக்கும். பட் பஸ் ஓட்டியிருந்தாலும் நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கும். ஓகேங்கப்பா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சவுதி ஹெவி லைசன்ஸ் டிரைவர் வேணும். சவுதி ஹெவி லைசன்ஸ் வேணும். இது 20 பேர், இதுக்கும் 20 பேர் வேணும். அந்த இந்தியன் ஹெவி லைசன்ஸுக்கு 20 பேர் வேணும். மொத்தம் 40 பேர் கேட்டிருக்காங்க. சவுதி ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வாண்டட் தான், சவுதி அரேபியாவுக்கு தான். இவங்களோட சம்பளம் பார்த்திங்கன்னா 1500 சம்பளம் பேசிக்கு ப்ளஸ் 200 ரியால் கொடுக்குறாங்க. அந்த 200 ரியால் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 1700 ரியால் வந்துடும். ப்ளஸ் அவங்களுக்கு ட்ரிப்பு அலோன்ஸ் இருக்குது. ட்ரிப்பு அலோன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் அந்த ட்ரிப்புக்கு மட்டுமே மாதம் 1500 ரியால் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1500 ரியால் கிடைக்கும் ட்ரிப்புக்கு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1700 ப்ளஸ் 1500 அப்படிங்கும்போது அவங்களுக்கு சம்பளம் மேக்ஸிமம் கூட தான் வருது. சரிங்களா? அப்போ 3200 அவங்களுக்கு சம்பளம் வந்தது. 3200 ரியால் கிட்ட அவங்களுக்கு சம்பளம் வந்துடுது. இது எல்லாமே ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். இந்தியன் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். பஸ்ஸு ஓட்டின அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கும். அவங்களுக்கு சம்பளம் 1300 ப்ளஸ் 200 ட்ரிப்போடு சேர்த்து அவங்களுக்கு 2200 ரியால் கிடச்சிரும். லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, இக்காமா எடுத்து கொடுத்துருவாங்க, ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கிறணும். ஓகேங்களா? அதே மாதிரி சவுதி ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவருக்கு அதேமாதிரி தான் 1500 பேசிக் சம்பளம் ப்ளஸ் 200 சாப்பாட்டுக்கு. இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு அலோன்ஸு 1500 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டும் உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணுனாலும் ஆஃபீஸோட நம்பர் கொடுத்துறேன், மேலே கொடுத்துருவேன், ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். அதேமாதிரி என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் மெசேஜ் கொடுங்க. மெசேஞ்சரில் கொடுக்குறீங்க, அதில் போய்ட்டு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் கொடுத்துறேன். அதுமாதிரி ஆஃபீஸோட நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். ஆஃபீஸில் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணாலும் நீங்கள் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்கு பெண்கள் வேணும். சரிங்களா? வீட்டு வேலைக்கு பெண்கள் வேணும். தமாமுக்கு புதுசு வேணும். 1500 சம்பளம். அதே நேரத்தில் பாஸ்போர்ட் ஈசிஎன்ஆராக இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னா எமிகிரேஷன் கிளியர் பண்ணால் அது செலவு அதிகமாகும். ஈசிஎன்ஆராக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சர்வீஸுங்கிறது கம்மியாக வந்துடும். சரிங்களா? ஏன்னா கதமாக பொறுத்தவரை வீட்டு வேலை பெண்களை பொறுத்தவரை ஆஃபீஸில் இருந்தால் எல்லாமே செலவு பண்ணி தான் எடுப்பாங்க. சவுதி தான் செலவு பண்ணி எடுப்பாங்க. அதனால் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சவரை ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் உள்ள பெண்கள் வீட்டு வேலைக்கு வேண்டும். என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் என்னட்ட நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு தகவலாலும் என்னோட முடிஞ்ச ஒரு அப்டேட் கொடுப்பேன். சரிங்களான்பா? இன்றைக்கி நான் கூலிங் கிளாஸ் போடலை. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.